சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, பழைய உலகத்தின் நுழைவாயிலிலிருந்து வெளியேறி சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்குச் சென்று கொண்டிருக்கிறீர்கள். தந்தைதான் முக்தி ஜீவன் முக்திக்கான வழி கூறுகிறார். திரும்பி நாமாகவோ செல்ல முடியாது. ஏனெனில் வீட்டை மறந்துவிட்டுள்ளோம். கைடு, அதாவது வழிகாட்டி வேண்டும். அவரும் நமக்குக் கிடைத்துள்ளார். அவர் வழியைக் கூறுகிறார். செய்பவரும் செய்விப்பவரும் அவரல்லவா? நாம் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது புத்தியில் இருக்க வேண்டும். தந்தை ஞானக் கடலில் மூழ்கி எழுமாறு செய்கிறார். குழந்தைகளே, மனம், சொல், செயலில் மிக மிக கவனம் வைக்க வேண்டும். இனிமையான குழந்தைகளே, வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்தாதீர்கள். அமைதியாக இருங்கள். பேச்சில் வந்துவிட்டால் செயல் வந்துவிடும். அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. மிகவுமே யுக்திகள் வேண்டும். சாவு தலை மீது வரும் பொழுது எல்லோரும் பகவானின் பெயரை எடுக்கிறார்கள். தற்காலத்தில் விபத்துக்களோ நிறைய ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும். மெல்ல மெல்ல தீ பரவுகிறது. நெருப்பு வெளிநாட்டிலிருந்து ஆரம்பமாகும். பிறகு மெல்ல மெல்ல முழு உலகமே எரிந்து போய்விடும். கடைசியாக குழந்தைகளாகிய நீங்கள்தான் இருந்து விடுகிறீர்கள். உங்களுடைய ஆத்மா தூய்மையாக ஆகிவிடும் பொழுது அங்கு புதிய உலகம் கிடைக்கிறது. உலகத்தினுடைய புதிய நுழைவாயில் குழந்தைகளாகிய உங்களுக்குக் கிடைக்கிறது. யார் பாபாவின் நினைவில் மற்றும் ஞானத்தில் மூழ்கியிருப்பார்களோ அவர்களால் கடைசியின் அனைத்து காட்சிகளையும் பார்க்க முடியும். நினைவில் இருந்தீர்கள் என்றால் மிகவும் குஷியுடன் இருப்பீர்கள். முழு உலகமே மறந்து போய்விடும். மன்மனாபவ் ஆகிவிடுவீர்கள். யோக பலத்தினால் தேக உணர்வே இருக்காது. பாப் சமான், தந்தைக்குச் சமானமானவராக ஆகிவிடுவீர்கள். வாயுமண்டலம் மிகவும் சாந்தமாக இருக்கும். ஆழ்ந்த அமைதி நிலவி விடுகிறது. அந்த ஆழ்ந்த அமைதி கூட யார் ஞான மார்க்கத்தில் இருக்கிறார்களோ, அமைதியாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்களோ அவர்களுக்குத்தான் அனுபவமாகும். ஞானத்தினால் கணக்கு தீர்ந்து விடுமா என்ன? கணக்கு வழக்கு யோகத்தின் மூலமாகத்தான் தீர்க்க முடியும். கர்மக் கணக்கு, வினை பயன், நினைவினால்தான் முடிவுக்கு வரும். இது மறைமுகமானது. பாபா எல்லாமே மறைமுகமாக கற்பிக்கிறார். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான சிவதந்தையின் இறை உள்ளத்தில் அமைதியாக அன்பை அனுபவிக்கின்றேன். பரம தந்தை, பரம ஆசிரியர், பரம சத்குரு, பரம உறவுகள், பரம சம்பந்தங்கள், பரம தொடர்புகள் பரமாத்ம தந்தையின் பாலனையில் கிடைத்திருக்கிறது. அனைத்தையும் என்னிடம் தருவதற்காகவே தந்தை நீங்க உயர்ந்த பிறவியை கொடுத்துள்ளீர்கள் என்பதை உணர்கின்றேன். காலச் சக்கரம் சுழன்று கொண்டிருந்தாலும் சர்வ சிருஷ்டிகளின் தந்தை அன்பு மடியில், அன்பு கரங்களில் அமைதியை அனுபவிக்கும் உள்ளுணர்வின் சுகம் சங்கம யுகத்தில் மட்டும்தான் என்ற சத்தியத்தை அறிந்து கொண்டேன். இனிமையான தங்களது அன்பின் மடியை எனது நிரந்தர சொந்தமாக்கிக் கொண்டேன். ஆழ்ந்த அமைதி, சிரேஷ்டமான ஆனந்தம், இனிமை நிறைந்த தூய்மை, திருப்தியை நிறைத்துக் கொண்டே இருக்கும் மகிழ்ச்சி, பரம சக்திகள்,
அனைத்தையும் எல்லையற்ற தந்தையின் அன்புடன் என்னிடம் சேர்க்கவே சிருஷ்டியில் ஒவ்வொரு அசைவும் நிகழ்கிறது. பரமாத்ம ஞானத்தின் சத்தியங்கள் அனைத்தையும் முழுமையாக உணர்கிறேன். பிராப்திகளின் சம்பூர்ண நிலை லவ்லீன் ஸ்திதியில் உறுதி பெற்றேன். படைப்புகள் அனைத்துமே பரிவர்த்தனையில் தீவிரமாகி உள்ளது. சர்வ அமைதியை நெருங்குகிறது. ஆத்மாக்கள் தந்தையின் திவ்ய அவதார செய்தியைத் தெரிந்தும் நிமித்த உதவியாளர்கள் கல்யாணகார சேவையில் தீவிர கவனமுடன் காரியங்களை நிறைவேற்றுகிறார்கள். நாடகம் அனைத்துக்கும் வீடு திரும்பும் லட்சியத்தை முழுமையாக்குகிறது. ஒவ்வொரு வினாடியும் சத்தியத்தை உயர்த்துகிறது. சர்வத்திலும் சம்பூரணம் பெற்று சம்பன்னமானபடியால் எனக்குள்ளும் எனது உள்ளுணர்வுக்குள்ளும் ஆழ்ந்த அமைதி நிலைத்துவிட்டது. பரமாத்ம தந்தையின் நினைவும் இனிமையான தொடர்பும் உயர்ந்ததிலும் உயர்ந்த துணையுமே எனது சர்வ சிரேஷ்ட பாக்கியம். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.